இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஏழை கூலி தொழிலாளிகளை டாஸ்மார்க் இல்லாமல் இன்னொரு விஷயம் இவங்களை கண்ணுக்கு தெரியாமல் அழிச்சிட்டு இருக்கு. லாட்டரி சீட்டுன்னு இப்படி உயிரை விட்டுட்டு இப்படி கிடக்குறாரே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்களும் ஒழுங்கா இருந்தா என் புருஷனுக்கு எதுக்கு இந்த நிலைமை வரப்போகுது? ஒவ்வொரு டீ கடையிலையும் நம்பர் லாட்டரி நடக்குது. இவன் பேரு மூர்த்தி. இவன் தான் இங்க இருக்கிற 30 ஏஜென்ட்லயும் முக்கியமான தலைவன். மூட்டை தூக்குறேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனா 1500 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறான். ஏய் நில்றா, அப்படியே ஒரு நாளை என் குடும்பம் நடுத்தரவுல நிக்குதுடா. இந்த மாவட்டத்துல நடக்கிற பாதிக்கு மேலான கிரைம் இந்த பசங்க தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கொத்து போட்ட மாதிரி கொத்தி போட்டுருவேன். தேர்தலில் இல்லீகலாக பிடிச்ச 4 கோடி ரூபாய் இந்த குடோனில் தாங்க இருக்குது. இந்த பணம் இருக்கிறது எப்படியோ தெரிஞ்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு தாங்க அந்த பசங்க வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் விட்டுருவோம், அவங்க விட மாட்டாங்க. சிவகாசியில மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் இவங்க 2 பேரும். ஐயோ, அவங்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல சார். அவன் பொண்டாட்டி பேரு ஆண்டாளு. 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு தான் புள்ளைய படிக்க வச்சா சார். 3 சீட்டு ஆடியே அழிஞ்சு போயிட்டா சார். கொடுத்துட்டு போயா? அரிசி காசு இல்லையா? பஸ்வா கூட நீ என்னைக்கு சேர்ந்தியோ அன்னையில இருந்து நம்ம சந்தோஷமா போச்சியா? என் நண்பனை பத்தி தப்பா பேசுன. இவன் பொண்டாட்டி காணாம போனதுக்கு முழுக்க முழுக்க இவன் தான் காரணம். யாரது? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிங்க. ஆனா அவளை உயிரோட மட்டும் விட்டுறாதீங்க. ஊருக்கே பஞ்சாயத்து பண்ற வேண்டி நானே. எனக்கு இப்படி ஒரு தங்கச்சியா?